மேடம் மேடம் யாரு? மக்கள் கணக்கெடுப்பு தொகை வந்திருக்கு மேடம். சென்செக்ஸ். சொல்லுங்க. குடும்ப தலைவர் பேர் என்ன? கணபதி. ஒய்ஃப் பேரு? பிரியா. ஒரு ஒய்ஃப் தானே? என்ன கேள்வி கேக்குறீங்க? ஒரு ஒய்ஃப் தான். சில வீட்டில் 2 இருக்குல்ல மேடம், அதான் சொல்ல வந்தேன். எத்தனை பசங்க? 8 பசங்க. ஏன் இன்னும் 2 பெத்துக்க வேண்டியதானே? அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? பேர் சொல்லுங்க. சால்வியா, பிரசீதா, தனிக்ஷா. மேடம் 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 நீங்க ஃபாஸ்டா போற மாதிரி இங்க பேர்ல எழுத முடியாது, கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க. பரணிதரன், யோகதேவ். ஏன் மேடம் கவர்மெண்ட் சொல்றதெல்லாம் உங்க கால விழுகாதா? என்ன சொல்றாங்க? நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர், அது சொல்ல உங்க கால விழுகாதுல்ல? அவங்க 10 கிலோமீட்டர் தள்ளி சொன்னா எனக்கு அதுல எப்படி விழும்? பக்கத்துல வந்து சொல்லணும். இப்ப அப்படியே ஆறுன சின்ன போனாங்கன்னா எப்படி கேட்கும்? நான் வீட்டில் போய் சிரிச்சுக்கிறேன். பேர் சொல்லுங்க. 7 பேர் தான். அவர் இன்னொரு பேர் சொல்லுங்க. கிழிஞ்சுது கிருஷ்ணாபேட்டை. பிள்ளைய பேரை ஞாபகம் இல்லையா? அவங்க அப்பனை கூப்பிடுங்க. எங்க வேலைக்கு போறாரு? அவர் எங்க வேலைக்கு போறாரு? 10 வருஷமா வீட்டுல தான் உட்காந்துருக்காரு. சும்மா தான் இருக்காரு. வேலை இல்லைன்னு சொல்லாதீங்க, சும்மா இருக்கேன்னு சொல்லாத மேடம். இந்த ஆளை தூக்கணும். என்ன பண்றீங்க? கம்மல் இருங்க மேடம். யாருக்கு ஃபோன் பண்றீங்க? ஹலோ, இந்த 4ஆம் நம்பர் வீட்டுக்கு வண்டி எடுத்துட்டு வாப்பா. ஒருத்தர் குடும்ப கட்டுப்பாடு அவர் பண்ணணும். இல்ல வீட்ல. நான் அவனுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணணும். அவர் இல்லங்க. 8 பிள்ளை எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி தான் பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் வெளியே போய்க்கிறார், வெளியூருக்கு. எத்தனை நாளாலும் பரவாயில்ல, அவனை தூக்கிட்டு தான் மறுவேலை. இவனாலதான் மக்கள் தொகை அதிகமாக போகுது. போங்கயா, உங்களுக்கு என்ன கணக்கு எழுதுனீங்களா? முடிஞ்சது, அவங்க வேலையை பார்த்துட்டு போங்க. இது சொன்ன சரிப்பட்டு வராது. நீ வண்டி எடுத்துட்டு வா. இருமா இருமா இருமா, இந்த அம்மா கதவு காய்ச்சல் போயிடுச்சு. நீங்க எப்படியா வண்டி எடுத்துட்டு வாங்க. வெளியே வாங்க, வெளியே வாங்க.